ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ரூத் அண்ட் ஏஐ வந்து எப்படி பில்ட் பண்ணேன், அதை வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் டெமோ வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி கூட பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூத் அண்ட் ஏஐ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எப்படி செட்டப் பண்ணணும், அது எப்படி நான் பில்ட் பண்ணேன் அப்படின்ற அந்த ஃப்ளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, உங்களோட சிஸ்டம் வந்து விண்டோஸா மேக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மேக்கா விண்டோஸா அப்படின்றது உங்களோட சிஸ்டம் மித்த மாதிரி. ஓகேவா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 8 GB ரேம் இருந்தால் போதும், 16 GBனா பெட்டர். ஓகேவா, ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 10 GB வந்து தேவைப்படுது இந்த ப்ராஜெக்ட்காக. இந்த ப்ராஜெக்டோட ஃபைல் சோர்ஸ் கோட் ஃபைலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB கிட்ட நியர்பை வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட் இனிஷியலேஷன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து பைத்தான் வேணும். பைத்தான் விஷன் 3.12 அபோவ் இது மாதிரி இருக்கிற மாதிரி வேணும். ஓகேவா, அப்புறம் வந்து நம்ம எஃப்எஃப்எம் வேணும். எஃப்எஃப்எம் வந்து ஒரு டூலு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆடியோ வீடியோ கன்வர்ஷனுக்குலாம் அந்த தேவைப்படுது. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்டோட டெர்மினல் இருக்கும். ஓகேவா, ஓகே, இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, புரியுதா? இது மாதிரி ஒன் பை ஒன்னாக இந்த ஃப்ளோவில் அவங்க படித்து பார்த்து இந்த ஃப்ளோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஹோம் ப்ரியூ இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த ஹோம் ப்ரியூக்குள்ளே வந்துட்டு பைத்தானையும் அந்த எஃப்எஃப்எம் டூலையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கடுத்து பைத்தான் வெர்ஷன் என்னென்னு செக் பண்ணுறோம். 12x மேலே இருந்தால் ஓகே. ஓகேவா, அதுக்கடுத்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டேரெக்டாக மெயின் மிஷினில் போட்டு ரன் பண்ணாமல் ஒரு வெர்ச்சுவலாக ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி அதுக்குள்ளே ரன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த பைத்தான் -m venv. ஓகேவா, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கோட். ஓகேவா, நீ டீஆக்டிவேட் பண்ணோன்னா ஜஸ்ட் டீஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இவ்வளோ தான். ஓகேவா, எப்படி செட்டப் பண்ணுறோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸு என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ் கோட்லேயே கொடுத்துருப்பேன். ஓகேவா, அங்கே வந்து requirements.txt அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறணும். ஓகேவா, ஸோ அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த டூல்ஸ் அந்த அதில் எழுதியிருக்க டூல்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை கிளிக் பண்ண போகிறீங்க, மேலே வந்து நியூ ஃபைல் கொடுத்து என்விரான்மெண்டல் வேரியபிள் .envன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து யூடியூப் கீ வந்து நம்ம தேவைப்படுது. அப்புறம் கூகுள் ஷீட்டு டேட்டா பேஸ்க்கு வந்து கூகுள் ஷீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சொல்லியிருந்தேன்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜெமினி ஏபிஐ, கிராக் ஏபிஐ, அப்புறம் இந்த 3 ஃபேக்ட் செக்கிங் ஏபிஐ இது ஃபுல்லாக தேவைப்படுது. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் தெளிவாக வந்துட்டு இங்கே லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா, டேரெக்ட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, செட்டப் டிஎக்ஸ்டி, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். அடுத்தடுத்த ஃப்ளோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எங்கெங்கே போனால் எப்படி டவுன்லோட் பண்ணலாம். அந்த பாருங்கள், யூடியூப் ஏபிஐக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் ஏபிஐக்கு கோ டு கூகுள் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் ஏபிஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஏபிஐ இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த க்ரெடென்ஷியல் மூலயமா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுதான் அந்த ஸ்டெப்ஸ் தான் அங்கே கிளியராக இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அங்கே இருக்க எல்லா ஏபிஐ கீயோட எல்லா ஏபிஐ கீயோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துட முடியும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டேட்டாபேஸ் செட்டப்பு. நீங்கள் இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து அட்டைன் பண்ணிடுவீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு லிங்க் ஒரு ஃபைல் வரும், ஜேசன் ஃபைலு. ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஏஎன்வி ஃபைலில் போடுற மாதிரி இருக்கும். இல்லை தெளிவாக அதிலே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த செட்டப் ஃபைலையும் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா கிளியராக பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டாபேஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த பைத்தான் 3 சர்வர்
இனிஷியேட் ஜிஷீட் டேபின்னு இருக்கும். இந்த ஃபைலை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இந்த ஜிஷீட்டில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண ஜிஷீட்டில் வந்துட்டு நான் அந்த காலம் நேம் எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் வெரிஃபிகேஷன் லோக்கல் மாடல்ஸ். நம்ம வந்து லோக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோலையே. என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒலாமா மூலியமா லாமா 3.2 வெர்ஷன் அந்த டீப்சீக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அனாலிசிஸ்க்கும் அப்புறம் வீடியோ அனாலிசிஸ்க்கு வந்து இது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒலாமா இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒலாமான்னு இருக்கும், அந்த நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் மேக்குக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே போங்க. இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கைடு வந்து டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? கொடுத்துட்டு உங்கள் டெர்மினல் இருக்குல்ல, நார்மல் டெர்மினல், அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 2 கமாண்டை ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் சிஸ்டத்தில். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்டலில் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு லோக்கல் மிஷின், அதாவது ஒரு ChatGPT நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட சர்வர் எங்கேயோ இருக்கும். இந்த மாடல் வந்து லோக்கலாக அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அங்கேயே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது நெட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு நெட்டு தேவைப்படாது. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான். லோக்கலாக நம்மளோட சிஸ்டத்தையே வந்து ஏஐ மாதிரி மாற்றுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் தேவைப்படுது. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 5 மாடல்ஸ், அதர் 5 மாடல்ஸ் தேவைப்படுது. அதுக்கு என்னென்ன மாடல்ஸ் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து என்னோட ஹிட்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மாடல்ஸ் .pyன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு மாடியூல்ஸ்குள்ளே ஹெல்ப்பருக்குள்ளே டவுன்லோட் மாடல்ஸ் .pyன்னு இருக்கும். அந்த ஃபைலில் ரன் பண்ணணும். அதோட கமாண்ட் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ரன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பைத்தான் 3, இந்த கமாண்டை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் டெர்மினலில் போட்டு ரன் பண்ணிங்க. டெர்மினல்னால் உங்களுடைய இந்த டெர்மினல். ஓகேவா? நீங்கள் உங்களோட மெயின் டெர்மினல் பவர் ஷெல்லு, விண்டோஸ் இருந்தால் பவர் ஷெல்லு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான். ஓகேவா? மற்றபடி எல்லாமே உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய ஒரு டெர்மினல் தான். புரியுதா? கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இது போல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து நான் வந்து இந்த வீடியோ அனலைசர் மெயின் ஒன்று இருக்கும், அது வந்து நான் வந்து இது நான் க்ரியேட் பண்ணல, பட் ஒரு ஹிட்கப்பில் தான் பார்த்தேன். ஓகேவா? இது ஆல்ரெடி இருந்துச்சு. இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து நான் பண்ணல அப்படின்றத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரேவோ இல்லை க்ரோம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு டெவலப் மோடுன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேவா? இங்கே போய்ட்டு நான் ஆல்ரெடி இங்கே டூத்லன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ வந்து நான் ரிமூவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிமூவ் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடு அன்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரூத்லென்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ட்ரூத்லென்ஸ்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து எங்கள் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குது உங்களோட இதில், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ண ட்ரூத்லென்ஸ் ஏஐன்னு வரும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே சேனல்லையும் கொடுக்குறேன். ஓகேவா? மேலே அதையும் போய் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப் பண்ண அதை அப்படி தான் ஆட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் ஆட் பண்ணணும், சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரச்சனை கிடையாது. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இங்கே இருங்க, சிம்பிளாக உங்களோட எக்ஸ்டென்ஷன் போகிறீங்க, டெவலப்மெண்ட் ஆட் பண்ணுறீங்க, லோடு பேக் போகிறீங்க, எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறீங்க, அப்டேட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. .env ஃபைலு அதோட ஏபிஐக்கு எல்லாம் போட்டுட்டிங்களா, ஜிஷீட்லாம் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது தான், மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களோட டெர்மினல் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இதுக்கு போங்க. இதில் போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க, அப்படி ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு போர்ட் வரும், மேபி லோக்கல் ஹோஸ்ட் தான். ஓகேவா? இதுதான் ஒரு மேக்ஸிமம். ஓகேவா? இந்த போர்ட் வரும். ஸோ இந்த போர்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய HTTP அப்படின்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து வரும். போன வீடியோவில் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. எக்ஸ்டென்ஷனும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு ஆட்டோ பைலட் மோட் வேணும்னா நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு
இது எதுவும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு, எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு இன்னொரு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெர்மினல் வந்து மாற்றுறதுக்கு இங்கே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டெர்மினல், செகண்ட் டெர்மினல். இதை கட் பண்ணி ஆட்டோ பைலட் மோடை போட்டு இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதே டெமோ வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் இந்த முடிச்சுட்டு ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். டெமோ இருக்கும், அதை பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கடுத்து இங்கே வர போகிறீங்க, இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு விண்டோஸாக மேக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. டவுட் இருந்தால் உங்களுடைய விஎஸ் கோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் டிஎக்ஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் போய்ட்டு உண்மையாக தெளிவாக படிக்க போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நான் கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு அந்த சிஜிபி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன், ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பாய். சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.